ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சியா சீட் லெமன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சியா சீட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளரில் போட்டுடலாம். 1/4 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடணும். ஊறினா நல்லா அதிகமாகி வரும். 1/4 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். 1 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாமே ஒரு ஜல்லடியில் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச்சும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். 2 தடவை ஜலிச்சிக்கலாம். இந்த சமயத்தில் அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடலாம். 3/4 கப்பு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப்பு ரூம் டெம்பரேச்சர் இருக்க பால், 1/4 கப்பு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். அதையும் போட்டு எல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் 2 சொட்டு போட்டிருக்கேன். அது ஆப்ஷனுங்க, விருப்பம் ஸ்கிப் பண்ணிடுங்க. உப்பு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு, அதுவும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்க பொருள்லாம் இதில் போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கலக்கி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் அவன் ஆன் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடலாம். நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சியா சீட்லாம் போட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு புளிஞ்சு வச்சுக்கலாம். வடிகட்டி போட்டுக்கலாம், கொட்டைகள்லாம் இல்லாத மாதிரி. விஸ்க் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு கலக்கி விட்டுக்கலாம். நம்ம எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டிருக்கனால தயிரோ வேறு எதுவும் வினிகரோ தேவை கிடையாது, அதே போதும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அந்த சியா சீட் கொஞ்சம் கட்டிமாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் சைடில் ஸ்பேட்ச்லால் வச்சு இப்படி நசுக்கி விட்டுக்கிட்டால் எல்லாம் கரைஞ்சிரும். நல்லா கலக்கிடலாம். கலக்கிட்டு அப்படியே எடுத்து பேக்கிங் டீனில் போட்டுடலாம். கேக் டீனில் பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன், அதில் அப்படியே போட்டுடலாம். அப்படியே எடுத்து போய் அவனில் வச்சிடலாம். ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் எடுத்து விட்டலாம். ஒரே மாதிரி பேக் ஆகி கூட வரும். இந்த மாதிரி செய்தோம்னா 2 தடவை டேப் பண்ணிட்டு அவனில் வச்சிடலாம். 180ல் 23 நிமிஷம் ஆச்சு எனக்கு பேக் ஆகிறதுக்கு. 25 நிமிஷம் வச்சேன், 23 நிமிஷத்துலேயே பேக் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள் கேக்கு. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம், ரூம் டெம்பரேச்சர் வர வரலாம். இப்போ நம்ம கேக் வெளியே எடுத்துடலாம். கேக் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் கேக் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். நம்மளது எப்பயுமே எக்லெஸ் ரெசிபி தாங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. அவ்வளோதான், கேக் சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ.